ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாதம் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் சேர்த்து செய்கிறதுனால இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். அப்படியே நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 5 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். நெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 2 லவங்கம், அப்புறம் சின்னதாக ஒரு அனாசிப்பூ சேர்த்துடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் 5 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 4 தக்காளி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இது 1/4 கிலோ அரிசிக்கு அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இப்போ மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மசாலா பொருள் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்போ பிரியாணி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கரை பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ மீல் மேக்கர் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் பெரிய சைஸ் மீல் மேக்கருக்கு பதில் நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர் கூட சேர்த்து செய்யலாம். சின்ன சைஸ் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. அந்த மசாலா எல்லாமே மீல் மேக்கரோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர அளவுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம உள்ள சேர்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவு இருக்குது. நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு பதில் பாசுமதி அரிசி, அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவை தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் எந்த அரிசி சேர்த்திங்க அப்படின்னாலும் 1க்கு 1.5 அப்படிங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வெந்து வரதுக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது மீடியம் ஹீட்டில் 2 விசில் இருக்கட்டும். 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ குக்கர் 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி சாதம் நல்லா கமகமான தயாராகிடுச்சு. இப்போ இதை சாதம் உடஞ்சிடாமல் லைட்டாக கலந்து விட்டுறலாம். நீங்களே பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குலையவே இல்லை,
ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை. கரெக்டாக நான் சொன்ன இதே அளவுகளில் இதே மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் இதே அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட கூட கொஞ்சமாக ஆனியன் பச்சடி வச்சு பரிமாறுங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.